வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தோட முதல் சாப்டரில் உள்ள ட்ரூ ஸ்டோரிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டருக்கு அவர் நோ ஒன் இஸ் கிரேசி அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்கார். அதுக்கு கீழே ப்ரீஃபாக ஜிஸ்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு தனிநபரோட பணம் பற்றிய புரிதல் அப்படின்றது இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த புரிதலோட 0.00001% தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு தனிநபரும் தன்னோட 80% பணம் சம்பந்தமான முடிவுகளை அந்த 0.00001% அந்த அனுபவத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும் அவங்க நாட்டில் இருந்த பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான், அவங்க வளரும்போது அவங்க கடந்து வந்த பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் பணம் பற்றிய முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் 1929 வந்து டிப்ரெஷனை பார்த்தவங்க, .com டிப்ரெஷனை பார்த்தவங்க, .com பபுள் பார்த்தவங்க, அவங்களோட பணம் பற்றிய அறிவு 30 வருடங்களாக இப்போ டிப்ரெஷனே பார்க்காத ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாப்டரில் அவர் சொல்லக்கூடிய நேரடியான உண்மை கதை ஜான் எஃப் கென்னடி பற்றினது. ஜான் எஃப் கென்னடி 1960களில் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு போட்டியிட்டப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, டிப்ரெஷன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தலைமுறை டிப்ரெஷன் டைமில் பிறந்து வளர்ந்த தலைமுறை அவங்க மனசில் மிக ஆழமாக பதிஞ்ச சம்பவம் அது. அப்போ அவர் ஜான் எஃப் கென்னடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி அன்றைக்கு இருந்த மிக பணக்கார ஃபேமிலிகளில் அவர்களுடையதும் ஒன்று. அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவர். அதனால் நேரடியாக அவர் டிப்ரெஷனை பற்றி, பொருளாதார மந்தநிலை பற்றி ஒரு வளரும் பையனாக அவர் எதையுமே தெரிஞ்சுக்கல. அவர் எந்த கஷ்டத்தையுமே அனுபவிக்கலை. அப்புறம் லேட்டராக அவர் ஹார்வர்டில் படிக்க போகும்போது தான் அதை புத்தகத்தின் வழியாக தான் படித்து தெரிஞ்சுக்கிறார். அன்றைக்கி இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. 60 வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு இப்படி டிப்ரெஷனை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தர் ஜனாதிபதியாகி நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்லாம் அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அவர் கூட போட்டியிட்டவரோட இவர் மிக அதிக வாக்கு பெற்று ஜெயிச்சிட்டார். எதனால் அப்படின்னா, அவர் 2ஆம் உலகப் போரில் பங்கெடுத்திருந்தார். அந்த நேரடியான அனுபவம் தான் டிப்ரெஷன் அதை பற்ற நேரடியான அனுபவம் இல்லை அப்படின்றத சமன் செய்யுது. அதனால தான் அவர் ஜெயிக்கிறார். அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் ஒரு பொருளாதார மந்தநிலை அப்படின்றது எப்படி பெருவாரியான மக்களை பாதித்தாலும் ஒரு சிலர் அதிலேருந்து எப்படி தப்பிச்சிடுறாங்க அப்படின்ற இந்த கதை ஜான் எஃப் கென்னடியோட கதையை உதாரணமாக சொல்கிறாரு. ஜான் எஃப் கென்னடி உதாரணத்தை தொடர்ந்து மார்கன் ஹவுசல் 2 எக்கனாமிஸ்டோட ஆராய்ச்சி முடிவுகளை சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸோ கல்வி அறிவோ இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் தொடர்புகளோ உங்களோட செல்வத்தை முடிவு பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த காலகட்டத்தில் பிறந்து எந்த காலகட்டத்தில் வளர்ந்துருக்கீங்க, அப்போ இருந்த பொருளாதார சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குதுன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் இந்தியாவில் 1980களுக்கு பிறகு பிறந்திருக்கீங்க, இல்லை 1980களுக்கு பிறகு வேலைக்கு போய் பணம் ஈட்டக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதில் முதலீடு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நிலமாகவோ தங்கமாகவோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இன்றைக்கி மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் இப்போ வாழ்ந்துருந்து கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 80ஸில், இந்த 40 வருஷத்தில் அதில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பல பொருளாதார நிலவரங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பிறந்த இடம், வளர்ந்த இடம், அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை தான் ஒருத்தரோட பொருளாதார ஏற்றத்தாழ்வை முடிவு பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக அவர் 2ஆம் உலகப் போர் நடந்த டைமில் உள்ள ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் கம்பேர் பண்ணுறாரு. 1941லேருந்து 45 வரைக்கும், அதாவது கிரேட் டிப்ரெஷன் முடிஞ்சு 1929 அந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது அமெரிக்காவில் தொடங்குது. அந்த பொருளாதார மந்த நிலை அது 1940களில் தான் சரியாகுது. இப்போ 41லேருந்து 45 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அமெரிக்காவில். ஆனால் அதே ஆண்டுகளில் ஜெர்மனிலையும் ஜப்பான்லேயும் 2ஆம் உலகப் போர் காரணமாக அவங்க பொருளாதாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த 1945 இந்த போர் முடியும் போது
அவங்க கிட்டத்தட்ட தரமட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது சரியாக அடுத்த ஒரு 15 வருடங்கள் ஆனது. ஆனால் அமெரிக்கா அடுத்த 15 வருடங்களில் வந்து ஒரு சூப்பர் பவராக ஆயிடுச்சு. அப்போ வறுமை பற்றி, செல்வம் பற்றி ஐரோப்பியர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இருக்கும் பார்வை எப்படியெல்லாம் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் இப்படி ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் தான் அந்த பார்வையை தீர்மானிக்குது, அவங்க பொருளாதார அவுட்லுக்கை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் இருந்துட்டு 3ஆம் உலக நாடு, அதாவது ஏசியாவில் உள்ள இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, டைவான், அதாவது அமெரிக்கா மாதிரி நாடுகள், ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் வந்து இந்த ஏசியாவில் உள்ள நாடுகளை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகளை அமைக்கிற இடமா அவங்க மாற்றிக்கிட்டாங்க 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். அப்போ இங்கே உள்ள ஃபேக்ட்ரிகளில் மிக குறைவான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி அமெரிக்கர்களுக்கு, சாதாரண அமெரிக்கர்கள் இல்லை அங்குள்ள அரசியல்வாதிகள் இல்லை பொதுநலத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் சொல்லும்போது இங்கே உள்ளவங்களோட பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு உண்மை கதை என்ன சொல்கிறாருன்னா, டைவானில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு அமெரிக்க மதிப்பில் $2 தான் சம்பளமாக தர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கர் வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த டைவானில் உள்ளவரோட பார்வை என்னவாக இருக்குன்னா, நீங்கள் $2 அப்படின்றது கம்மின்னு சொல்கிறீங்க, இந்த $2 வருமானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி, அந்த கருத்தை சொன்னவரோட சொந்த அத்தை, அவங்க வந்து என்ன தொழிலில் இருந்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த பெண்மணி வந்து இந்த $2 சம்பளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நாட்டில் இருந்த பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தருக்கு வந்து அது வந்து ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். இடம், பொருள், காலம் மாறும்போது அந்த பார்வை எப்படி மாறிடுது, பணத்தை பற்றின பார்வை எப்படி மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிற சம்பவம் வந்து நீங்கள் கொரோனா காலத்தில் உலகம் பூரா கவனிக்கப்பட்டது. ஒரு சாதாரண அமெரிக்கரால் $400 எமர்ஜென்சி பணத்தை சேர்த்து வைக்க முடியாது, இல்லை அவரால் அந்த செலவை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஒரு பெண்மணி வந்து சட்டசபையிலே அவங்க நாட்டில் உள்ள ஒரு அரசியல்வாதிகள் கூடி விவாதிக்கும் இடத்துல சொல்கிறதையே வந்து வீடியோவாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அது ஒரு $400 எமர்ஜென்சியை உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்களோட பொருளாதார சூழ்நிலை இருக்குது அப்படின்றது ஒரு யதார்த்தம். அப்படின்னா அது பொருளாதார படிநிலையில் கடைசி 40% இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அதே கடைசி படிநிலையில் இருக்கக்கூடிய 40% அமெரிக்கர்கள் தான் ஒரு வருஷத்துக்கு $400 பணத்தை வந்து லாட்ரி வாங்க செலவு செய்கிறாங்கன்னு ஒரு சர்வே இருக்குது. அதிகமாக லாட்ரி வாங்குறது யாருன்னா பொருளாதாரத்தில் மிக மிக கீழே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி லோ வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சு கண்டிப்பாக பணக்காரனாக முடியாது, ஆனால் இப்படி லாட்ரி விழுந்தால் பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லி அவங்க சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை காசையும் அவங்க வந்து லாட்ரிக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நான் இந்த மார்கன் ஹோசல் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன ரொனால்டு ஜேம்ஸ் ரீடை நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவர் மிக சாதாரணமான வேலைகளிலிருந்து மிக சிக்கனமாக இருந்து சரியாக முதலீடு செய்து மில்லியனராக இறந்து போனவர். அந்த பொருளாதார விவரம் அப்படின்றது வந்து அந்த மேபி அவர் வந்து டிப்ரெஷனை நேரடியாக பார்த்ததுனால அவருக்கு அது வந்திருக்கலாம். ஆனால் இவங்க இந்த லாட்ரி வாங்கக்கூடியவங்க தொடர்ந்து வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸை தான் பார்க்குறாங்க. எப்படி பணக்காரங்க எப்படி ரிச்சாக இருக்கிறாங்க, இல்லை எப்படி எல்லோரும் எக்ஸஸாக செலவு பண்ணுறாங்க, அப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டுட்டு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. போதுமான அடிப்படை வசதிகளோடய இருக்கிறதுனால இன்னும் மேலதிக வசதிகளை தேடி விரும்பி அவங்க வந்து அந்த லாட்ரிகளை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற கான்செப்டே எப்படி மிக புதியதுன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான் அந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த இதெல்லாம் அமெரிக்காலே உருவாகி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மற்ற நாடுகள் எப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்தியா மாதிரி நாட்டில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க, திரும்ப அதான் கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து புது விதமான ஸ்கீம்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து அதுக்கு திரும்ப போக அவங்க ரெடியாக இல்லை. ஒரு அரசு ஊழியர் 20-30 வருடங்கள் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் இறக்கும் வரை அவருக்கு பென்ஷனும், அவர் முதல்ல இறந்துட்டால் அவரோட குடும்பத்தாருக்கு
மனைவி வேலை பார்த்து இருந்தால் கணவருக்கும், கணவர் வேலை பார்த்து இருந்தால் மனைவிக்கும் அவர்கள் இறக்கும் வரை பென்ஷன் அப்படின்றது வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது அதுதான். ஒரு நபர் வந்து தன்னோட வாழ்க்கைக்கு இன்னொரு நபரை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஒரு வேலை பார்த்துருக்காரு, வேலை பார்க்க முடியாத காலத்தில் அவர் வேலை பார்த்ததிலிருந்து எடுத்து சேமித்து வைத்த பணம் அவருக்கு மாதம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த சோஷியல் செக்யூரிட்டி. அதுவே எப்படி புதுசு, இந்த பணம் பற்றின என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்றதே எப்படி மிக மிக புதியது, மிக ரீசெண்ட் ஆனது. ஆனாலும் வந்து நம்ம வந்து அதை பற்றி எப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம், இல்லை எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். அதில் விடப்பட்டது எவ்வளோ இருக்குது, தெரிஞ்சுக்கிட வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. கடைசியாக அடுத்த சாப்டரில் பில்கேட்ஸ் எப்படி பணக்காரரானார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரை முடிக்கிறாரு. அடுத்த சாப்டரில் தொடர்ந்து நான் அந்த கதையை சொல்கிறேன். இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.